தமிழ்நாட்டில் தற்போதைய தாவேக அரசுக்கும் எதிர்க்கட்சியான திமுகவிற்கும் இடையே முதலீடுகள் விவகாரத்தில் கடுமையான வார்த்தை போர் வெடித்துள்ள சூழலில் ஆந்திர மாநில அமைச்சர் லோகேஷ் நாரா முந்தைய திமுக அரசுக்கு ஆதரவாக பாராட்டு தெரிவித்திருக்கிற விவரம் ஒட்டுமொத்த தென்னிந்திய அரசியல் வட்டாரத்திலும் பெரும் புயலை கிளப்பியிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதத்தின் போது தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய முக்கிய தொழில் முதலீடுகள் அனைத்தும் அண்டை மாநிலங்களுக்கு தப்பி ஓடிவிட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மிக கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இதற்கு பதிலடி கொடுத்து பேசிய தாவேக அரசின் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, தாவேக அரசு பொறுப்பேற்ற இந்த 40 நாட்கள்ல எந்த ஒரு நிறுவனமும் வெளியேறவில்லை என்றும் அவங்க மேல ஒரு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். கடைசி 5 வருஷத்துல அவங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு விட்டு கொடுத்த ப்ராஜெக்ட் எத்தனை தெரியுமா? 25 இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 25 இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ என்ன தெரியுமா? 3.3 லட்சம் கோடி. 3.3 லட்சம் கோடி. அதனால எத்தனை ஜாப் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இழந்திருக்காங்க தெரியுமா? 2,03,000 ஜாப்ஸ் இழந்திருக்காங்க. கடந்த முந்தைய திமுக ஆட்சியில் நிலவிய இமாலய ஊழல் மற்றும் லஞ்ச கொடுமை காரணமாகவே சுமார் 3.3 லட்சம் கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டு 25க்கும் மேற்பட்ட தொழில் முதலீடுகள் மகாராஷ்டிரா, ஒடிஷா போன்ற மாநிலங்களுக்கு சென்று விட்டதாக பகீர் புகாரை கிளப்பியிருக்கிறார். 2024 இருக்க கிராஃப் பாருங்க, எவ்வளோ ப்ராஜெக்ட அவங்க இழந்திருக்காங்க மீதி ஸ்டேட் கிட்ட. 24 மட்டுமே, ஒவ்வொரு முறையும் இழந்திருக்காங்க. ஆனா 24 மட்டுமே எவ்வளோ ப்ராஜெக்ட இழந்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. தாவேக அமைச்சரின் இந்த அதிரடி குற்றச்சாட்டுக்கு நடுவே தற்போது ஆந்திர பிரதேச மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் லோகேஷ் நாரா தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிற பதிவு தாவேக தரப்பிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அரசியல் களம் எவ்வளவு கடுமையானது, இரக்கமற்றது என்பது பதிவிட்டுள்ள அவர், முதலீடுகளை ஈர்ப்பதில் முந்தைய திமுக அரசுடன் ஆந்திரா கடுமையாக போட்டியிட்டது உண்மைதான் என்றாலும் முந்தைய தமிழக அரசு லஞ்சம் கேட்பதாக எந்த ஒரு முதலீட்டாளரும் புகார் கூறித்தான் இதுவரை கேட்டதில்லை என்றும் மிக தூய்மையான மற்றும் தொழில்முறை சார்ந்த முதலீடு நடைமுறையே திமுக அரசு பின்பற்றியது என மனதார பாராட்டியிருக்கிறார். தாவேக அமைச்சர் கீர்த்தனா திமுக மீது ஊழல் நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில அண்டை மாநில ஆந்திர அமைச்சரே திமுகவிற்கு இத்தகைய நற்சான்றிதழ் வழங்கி இருப்பது தற்போது சோசியல் மீடியாவில் தாவேக திமுக தொண்டர்களிடையே விவாதத்தை கொந்தளித்துவிட்டு எரிய செய்து இணையத்தில் காட்டு தீயாய் பரவி வருது. இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.